வாழ்க வளமுடன். அனைத்து விவசாய பெருமணி மக்களுக்கு வணக்கம். நம்ம காலங்காலமாக நம்ம என்ன ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தி நம்ம விவசாயம் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ நம்மாழ்வாருக்கு அப்புறம் இயற்கை விவசாயத்தை நம்ம முன்னெடுத்து இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். புதுசாக நம்ம இயற்கை விவசாயத்தில் எல்லாமே பூத்திட்டு வரோம். அதனுடைய பயன்கள் நல்லா இருக்குது. மக்களுக்கு இயற்கையான காய்கறிகள் உணவு கிடைக்கிறதுனால நோய் நொடியிடம் நிம்மதியாக வாழலாங்கிறது வள்ளலார் நம்மாழ்வாருடைய கருத்துன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் கூட உண்மைதான். வருங்காலத்தில் எல்லாமே இயற்கையோடு சார்ந்து ஒன்றுபட்டு உழைச்சோம்னா நோயில்லா வாழ்க்கையை நம்ம வாழ முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை. இப்போ புதுசாக இப்போ விவசாயத்தில் எண்ணெய் கரைசலை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் கரைசல் எப்படி உங்களுக்கு கலந்து நம்ம விவசாயத்தை பயன்படுத்தலாங்கிறத இப்போ நேரடியாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது 100 மில்லி கடலை எண்ணெய், செக்கு கடலை எண்ணெய்ங்க. இதில் ஊற்றிக்கிறோம். இது 1 லிட்டருக்கு இந்த எண்ணெய் கரைப்பானும் ஒரு 80 மில்லி இல்லாட்டி 100 மில்லி நம்ம பயன்படுத்தினா கலந்தால் போதும். நல்லா அவங்களுக்கு பால் மாதிரி கலந்துடும். இது ஒரு லிட்டருக்கு 100 மில்லி. இப்போ செக்கு கடலை எண்ணெய் இது கூட எண்ணெய் கரைப்பான் நம்ம கலந்தாச்சு. உங்களுக்கு சாம்பிளுக்காக நீங்கள் 1 லிட்டருக்கு எண்ணெய் கரைப்பான் ஒரு 80 மில்லியோ 100 மில்லியோ போட்டுக்குங்க. இப்போ போட்டுட்டு நல்லா நல்லா கலந்துட்டு இது கலந்து எண்ணெய் கலக்கும்போது உங்களுக்கு பால் மாதிரி ஒரு திரவமாக நல்லா எண்ணெயோடு கலந்துடு. இது வேறு வழியாகவும் பயன்படுத்தலாம், இலை வழியாகவும் பயன்படுத்தலாம். பார்த்துங்க.